ஷண்முகம் பரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம ஷண்முகம் வந்து சபதம் போடுறாங்க. நீ நல்லவங்கிற விஷயத்த வந்து ஊர் மத்தியில் நான் நிரூபித்து காட்டுறேம்மா. நீ எதுக்கும் கவலைப்படாத. இது என் அப்பா முருகன் மேலே சத்தியம்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கற்பூரத்தை கையால் வேகமாக அணைச்சி அப்படியே விபூதி எடுத்து நெத்தியில் வந்து வைக்கிறாங்க. அதான் மதினி, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? என் புள்ள சண்முகம் தான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பாக்கி வந்து பேசுகிறாங்க. நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, நாங்கள் 2 பேரும் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம பரணி வந்து எல்லாருக்கும் வந்து நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சண்முகம், எனக்கு பயமாக இருக்குல்ல, நீங்கள் 2 பேரும் என்னை பத்திரமா பார்த்துப்பீங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம ஒரு வேளை தோத்துட்டோன்னா ஊர் மத்தியில் நான் அசிங்கப்பட்டு நிற்கணும். அப்புறம் நான் சொன்னதை தான் செய்வேன். எனக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் மனசை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குங்கிற மாதிரி ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சூடாமணி, அத்தை நாங்கள்லாம் அப்படிலாம் விட்டுற மாட்டோம். இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல, என்ன வேணாலும் நடக்கும், கவலைப்படாதீங்க. சவுந்தர பாண்டிய ஆட்டத்தை எல்லாத்தையும் முடிச்சு வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்கிற மாதிரி சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பரணி சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாரும் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து அன்பா பாசமாக வந்து ஊட்டி விட்றாங்க. அம்மா நாங்கள் உங்கள் எல்லாரையும் நம்புகிறோம்மா. அப்படி இருக்கும்போது என்னம்மா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கலான்னு அவங்க அம்மா வந்து சுற்றி இருக்கிறது எல்லாரும் வந்து தூங்க வைக்கிறம்போது சண்முகம் பரணி 2 பேரும் அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. பார்த்தல்ல உங்கள் அப்பா செஞ்ச காரியத்தை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. இன்னமும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், எதை வந்து எப்படியெல்லாம் நம்மளை வெறுப்பேற்றணும், நம்மளை அசிங்கப்படுத்தணும் தான் உங்கள் அப்பா வந்து யோசிச்சுட்டு இருக்கான். நீ மட்டும் கையை வந்து தடுக்காமல் இருந்திருந்தேன்னு வச்சுக்கியேன், அவனை அமுச்சு வச்சுருப்பேன். என்னடா அனுப்பிச்சிட்டு இருக்க, அமுச்சு வச்சு பிரயோஜனம் இருக்கா? சூடாமணி அத்தை வந்து 20 வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டத்துக்கு சவுந்தரபாண்டிக்கு ஒரு நிமிஷம்தான் இது மாதிரியா அவங்கள என்ன செய்யணும்னு நீயே யோசிச்சு பாரு. நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான், ஆனால் ஒத்துமொத்த ஊருக்கு முன்னாடியும் இது மாதிரி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இப்போ என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுல சிக்கல் வர மாதிரி தெரியுது. எனக்கு ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. நிச்சயதார்த்தம் எப்படியோ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதில் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம பரணி வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம ஷண்முகம். நீ சொல்கிறது எல்லாத்தையும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு நம்ம சண்முகம் பரணி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சவுந்தரபாணி இந்த பக்கம் வந்து நினச்ச காரியத்தெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக நிம்மதியாக வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ சாதித்த மாதிரி இத்தனை நாளாக வந்து எனக்கு ஏதோ ஒரு விஷயம் சங்கடமாக இருந்துச்சு. சூடாமணியை திருப்பி திருப்பி அசிங்கப்படுத்துறதுல தான் எனக்கு பேரானந்தம் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. சண்முகத்தால் எதுவும் பண்ண முடியல. ஐயா, சண்முகம் இருக்கிற கோவத்துக்கு அவங்க முன்னாடியெல்லாம் எப்படி தான் அவங்களால இப்படியெல்லாம் பேச முடியும்னு தெரில. பரணி மட்டும் பிடிக்காம இருந்தால் என்ன ஆயிருக்கும்? எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லைடா. நான் ஜெயிக்கணும். கடைசி வரைக்கும் நான் சொல்கிறது மட்டும்தான் இந்த ஊர் ஜனங்க வந்து உண்மைன்னு நம்பணும். ஐயா, சண்முகம் எப்படி இருந்தாலும் நிரூபித்து காட்டிட்டா என்ன பண்ணுவீங்க? கூட பரணியே இருக்காங்கல்ல, அவங்க நிரூபித்து காட்ட அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் ஏன்யா இப்படியெல்லாம் பொறி வச்சு பேசி அவங்களுக்கே வந்து சந்தர்ப்பத்தை எடுத்து கொடுக்குறீங்க? நிச்சயம் அவங்க இந்த விஷயத்தில் நிரூபிக்கவே முடியாது. ஒவ்வொரு வாட்டியும் நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரம் டைம் இல்லையும் நான் அவங்க முன்னாடி நின்று இது மாதிரி திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கு யோசிக்கிறது கூட டைம் இருக்காது. அவங்க கோவப்படுற மாதிரி செட் பண்ணிக்கிட்டே இருந்தா ஒரு வாரம் போகிறதே தெரியாது. அப்புறம் என்ன, ஒரு வாரம் கழித்து பஞ்சாயத்தில் நிரூபித்து காட்டுறேன்னு சொல்கிறாள்ல, அதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியே வந்து கொடுக்க முடியாதுல்ல. ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, ஆனால் பரணியும் சரி நம்ம சண்முகமும் சரி வேகமும் விவேகமும் ஒன்றா வந்து இருந்துச்சுன்னா வெற்றி தானே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நான் இருக்கேன்ல, இந்த சவுந்தரபாண்டி தாண்டா வந்து விதியே மாத்துறவன். அப்படி இருக்கும்போது எதுவுமே வந்து இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்காதுங்கிற மாதிரி தான் கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க. அவங்களால எதையும் வந்து நிரூபிக்க முடியாது. சவுந்தரபாண்டி நினச்சது மட்டும்தான் நடக்குங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம சண்முகம் வந்து பேசுகிறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? முதல்ல அத்தை 20 வருஷம் அங்கே இருந்தாங்கங்கிறதுக்கு ஆதாரம் பூர்வமாக வந்து கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும். அப்படி கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் உங்கள் அப்பாட்ட நம்பிடுவானா இது சும்மா பொய் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஊர் மக்களை நம்ப தான் வைப்பாங்க. அவங்களே வந்து சொல்ல வச்சுட்டா இது எல்லாம் நாடகம் போடுறேன் சவுந்தரபாண்டியும் சனியனும் அப்படி தான் வந்து டைவெர்ட் பண்ணுவான். ஓகே, ஆனால் இதுக்கு நம்ம முத்துப்பாண்டியே வந்து ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்குங்கிற மாதிரி கேட்குறாங்க. முத்துப்பாண்டி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? ஏண்டா உன் தங்கச்சிக்கு தாய் மாமனா இருந்து முத்துப்பாண்டி தாண்டா நல்ல விதமாக வந்து சீரியல்லேருந்து எல்லாம் வந்து ஏற்பாடும் பண்ணாங்க. இந்த விஷயத்தில் நம்ம ஏன் முத்துப்பாண்டிக்கிட்ட ஐடியா வந்து கேட்கக்கூடாது? அவர்
கொஞ்சம் கொஞ்சமாக என் அண்ணன் வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி நடந்தா சந்தோஷந்தாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் முத்துப்பாண்டியெல்லாம் நம்ப முடியாது. இந்த திட்டம்லாம் வந்து சவுந்தரபாண்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நம்ம எந்த திட்டம் போட்டாலும் தவிடுபடி ஆக்கிடுவான். ஏன்னா அவங்க அப்பா வந்து 8 அடி பாஞ்சா அடுத்து நம்ம திட்டம் தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே வந்து மாற்றக்கூடிய அளவுக்கு ரொம்ப புத்திசாலி. பரவாயில்லடா, எதிரியை வந்து குறைச்சி இழப்போம்ல. எங்கள் அப்பா வந்து புத்திசாலி தான், ஆனால் அது தப்பான வழியில் தான் யோசிப்பாங்க. நம்ம நல்ல வழியில் யோசிக்கும்போது எங்கள் அப்பாவால் எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எதுவாக இருந்தாலும் சிறப்பாக பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சண்முகலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் பரணியோட திட்டம் பலிக்குமா இல்லையான்னு.